தற்கொலைக்கு முயற்சித்த கொலையாளி ராம்குமாரால் பேச முடியாது என்று நெல்லை அரசு மருத்துவமனை முதல்வர் தெரிவித்துள்ளார். சுவாதியை கொலை செய்த குற்றவாளி ராம்குமாரை போலீசார் கைது செய்ய சென்றபோது அவர் பிளேடால் கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்றார். உடனடியாக அவர் மீட்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது கழுத்தில் 18 தையல்கள் போடப்பட்டன. ராம்குமாரை கண்காணித்து வரும் மருத்துவமனை டீன் சித்தி அத்தியமுன்வரா செய்தியாளர்களிடம் பேசுகையில், அவரது கழுத்து தசைகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் பேச முடியாத நிலை உள்ளதாகவும் உயிருக்கு ஆபத்தில்லை என்றும் கூறினார். ராம்குமாருக்கு தற்போது அறுவை சிகிச்சை நடந்துள்ளது. டீனுடன் தேவராஜ் தலைமையிலான தனிப்படை குழுவினர் மற்றும் நெல்லை கண்காணிப்பாளர் விக்ரமனும் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். இன்று அதிகாலை சுமார் 1:40 மணி அளவில் திருநெல்வேலி மருத்துவக்கலை கல்லூரி மருத்துவமனை கேஷுவாலிட்டி வார்டுக்கு 22 வயதுடைய ஒரு நபர் கழுத்தில் இன்ஜுரியுடன் அனுமதிக்கப்பட்டார். உதிரப்போக்கு கொஞ்சம் இருந்தது. சிறிது மயங்கிய நிலையில் இருந்தார். உடனுக்குடன் தீவிர சிகிச்சை பிரிவில் எமர்ஜென்சி டீம் என்று சொல்லக்கூடிய ஒரு டீம் எங்களுக்கு ரன் பண்ணி கொண்டிருக்கிறது. கேஷுவாலிட்டி டீம் தவிர தீவிர சிகிச்சை பிரிவு டீம், அவசர சிகிச்சை பிரிவு டீம் ஒன்று எங்களிடத்தில் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த டீம் ஒரு சர்ஜன், இஎன்டி சர்ஜன் அண்ட் அனிஸ்தட்டிஸ்ட் மற்றும் ஸ்டாஃப் நர்ஸ், எமர்ஜென்சி ஸ்டாஃப் நர்ஸ் அடங்கிய குழு உடனுக்குடன் அவரை எமர்ஜென்சி தியேட்டருக்கு எடுத்து சென்று நல்ல முறையில் சுமார் 3/4 மணி நேரம் அந்த ட்ரீட்மெண்ட் நடந்து நல்ல முறையில் பேஷண்ட் எமர்ஜென்சி போஸ்ட் ஆப் வார்டில் அனுமதிக்கப்பட்டார். இன்று அதிகாலை அந்த பேஷண்ட்டு உடனே இன்டென்சிவ் சர்ஜிக்கல் கேர் யூனிட்டில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவு டாக்டர்கள் அடங்கிய குழு அவரை நல்ல முறையில் கண்காணித்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. அவர் நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் செய்யப்பட்டு டிஸ்சார்ஜ் செய்ய போலீஸ் கஸ்டடிக்கு கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை. இன்று அதிகாலை அந்த பேஷண்ட்டை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விட்டார்கள். அவர்களுக்கு நாங்கள் அந்த பேஷண்ட்டு நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு அவர்களை போலீஸ் தரப்பில் ஒப்படைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு என்பதால் தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர்கள் நல்ல முறையில் சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுமார் 7 நாள். அந்த புண் ஆறதுக்கு 7 நாட்கள் ஆகும். அதனால 7 நாள் வரை இருக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு போஸ்ட் ஆபரேட்டிவ் பண்ணினால் போஸ்ட் ஆபரேட்டிவ் வார்டில் அந்த பேஷண்ட் கொஞ்சம் வலி இருக்கும், வலி நிவாரணம்லாம் கொடுத்துருக்காங்க. சிறிது மயங்கிய நிலையில் இருப்பார். அதனால் இன்று 2 நாட்கள் அவருக்கு பேசுவது கடினம்.